ஸோ குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ இன்ட்ராடேக்கு எப்படி ப்ரோ ஸ்டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு மணி கண்ட்ரோல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் உங்கள் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி கீழே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ், இந்தியா, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது கீழே வாங்க, ஒரு நிமிஷம், சாரி. இதோ இருக்குது பார்த்தீங்களா, அது இந்தியாவுக்கு போயிட்டிங்கன்னா அது டாப் கெய்னர்ஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, ஃபோல்டர். ஸோ அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டாப் கெய்னர்ஸ் ஓப்பன் ஆகி நீங்கள் எந்தெந்த கம்பெனிலாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு இந்த பேஜில் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்ட்ராடேக்கு எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணலான்னா, ஸோ 1%லேருந்து 5% இருக்கிறது, ஓகேங்களா. அது இங்கே பர்சன்டேஜ் அப்படி சேஞ்ச் இன் பர்சன்டேஜ்னு இருக்குங்களா, அது மேலே இருக்குது பாருங்கள், வேல்யூ சேஞ்ச் இன் பர்சன்டேஜ்னு. அந்த சேஞ்ச் இன் பர்சன்டேஜை கொடுத்தீங்கன்னா சரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது பாருங்கள், 1.75%, இது எடுத்துக்கலாம். 1.80%, இதுவும் நல்ல இது. அதுக்கப்புறம் வந்து பிஐ இண்டஸ்ட்ரீஸ் 4.45%, இதோ டாக்டர் ரெட்டி லேப்ஸ் 5.90, அப்புறம் கோட்டக் மகேந்திரா 2.75. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நீங்கள் வந்து 1லேருந்து ஒரு 5 or 6 கூட ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்க ஸ்டாக்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு உங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ஓகே நாளைக்கு எந்த சார்ட்டு கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு செக் பண்ணி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா.